Very good morning, students. Welcome to VRTNPC Academy. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா பிரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய உருவாக்கம். சரிங்களா? ஸோ இந்திய கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, அதனுடைய சிறப்பியல்புகள்லாம் என்ன, அதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோஸாக போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாலிட்டி ஓரியன்டான கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8, யூனிட் 9, ஸோ ப்ரீவியஸாக யூனிட் 8, யூனிட் 9, இப்போ வந்து யூனிட் 5, யூனிட் 6க்கான கிளாஸஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை, அதாவது பிரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் பாலிட்டியில் இது வந்து ஒரு செகண்ட் டாப்பிக்காக இருக்கும். இல்லை, ஆமாம், செகண்ட் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்னா, முகவுரை என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரையை குறிக்கிறது. ஸோ அதாவது ஒரு ஸ்கூல் புக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒரு புக் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்டெக்ஸ் பேஜில் வந்து கொடுத்துருவாங்க. முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் அந்த புக்கு எப்படிப்பட்ட புக்கு, அந்த புக்கில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த புக்கை நாங்கள் எப்படி அந்த ஸ்கூல் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த புக்கை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது அறிமுகம் அப்படின்னா அந்த புக் வந்து எப்படிப்பட்ட புக் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முன்னுரை அல்லது அறிமுகம் அப்படிங்கிற பேஜில் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகவுரை அப்படின்ற சொல் அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரையை குறிக்கிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டது, இந்திய அரசியலமைப்பினுடைய அறிமுகம், அதை பற்றி குறிக்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முகவுரை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ வரலாற்று பின்னணி. ஸோ இந்த முகவுரை வந்து எப்படி உருவாக்குனாங்க, முகவுரைக்கான வரலாறு வந்து எப்படிப்பட்ட வரலாறு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும், நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ சொல்லியிருப்போம் பாலிட்டியில் இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ டிசம்பர் 9 வந்து முதல் கூட்டம் நடக்கும். ஸோ டிசம்பர் 9, 1946 அன்னைக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடக்கும். ஸோ முதல் கூட்டத்தினுடைய தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 11 நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மூணாவது கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது கூட்டம் வந்து டிசம்பர் 13, 1946 நடக்கும். சரிங்களா? டிசம்பர் 13, 1946 நடக்கும். ஸோ அன்னைக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து எதுக்கானது அப்படின்னா முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா? ஸோ முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானம் எப்போது முன்மொழியப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 13, 1946 நேரு அரசியலமைப்பு சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற இந்த முகவுரை அப்படிங்கிற கான்செப்டை வந்து அவர் எந்த நாட்டில இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முகவுரை வச்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதே மாதிரியான ஒரு முகவுரையை வச்சிருக்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானத்துல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ குறிக்கோள் தீர்மானத்துல இந்தியாவில் வந்து குறிக்கோள் தீர்மானத்துல இந்தியாவை பத்தி என்னென்னலாம் சொல்லிருச்சு அப்படின்னா இந்தியாவை அரசியலமைப்பால் நிர்வகிக்கப்படும் ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட குடியரசு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரியாம்பிள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? சுதந்திர இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுது. சரிங்களா? சுதந்திர இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் உள்ளவை உட்பட இந்தியாவின் அனைத்து பகுதிகளும் இந்திய ஒன்றியத்தை உருவாக்கும். ஸோ எல்லா பகுதிகளும் சேர்த்து இந்தியாவினுடைய ஒன்றியம், இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த பிரதேசங்கள் இறையாண்மை கொண்ட மக்களிடமிருந்து பெறப்பட்ட அதிகாரங்களை கொண்ட தன்னாட்சி அலகுகளாக இருக்கும். ஸோ இறையாண்மை வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதிகாரம் வந்து அதாவது மாநில அரசுகளுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருது அப்படின்னா மக்களிடமிருந்து வருது. சரிங்களா? ஸோ மக்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உள்ளாட்சி ஒரு மாநில அரசுக்கோ என்ன பண்றாங்கன்னா அதிகாரம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோள் தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதி, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சமத்துவத்தை உறுதி செய்தது. அதோடு வெளிப்பாடு, நம்பிக்கை, வழிபாடு, தொழில், சங்கம் மற்றும் செயல்
சட்டம் மற்றும் பொது ஒழுங்கிற்கு உட்பட்டது ஆகியவற்றில் சுதந்திரத்தையும் உறுதி செய்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க பிரியாம்பிளில் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் நமக்கு நீதி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம், சுதந்திரம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளுக்கான பாதுகாப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுல இருக்கு அப்படின்னா நேரு அறிமுகப்படுத்தின குறிக்கோள் தீர்மானத்துல இருந்தது. சரிங்களா? ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947. சரிங்களா? ஸோ குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிக்கோள் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது டிசம்பர் 13, 1946. சரிங்களா? ஸோ அது வந்து என்னைக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 1947. சரிங்களா? ஜனவரி 22, 1947. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய மக்கள் இதுதான் வந்து ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகவுரைக்கான அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்த்துட்டோம். சரி, முகவுரைங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா இந்த குறிக்கோள் தீர்மானம், அந்த நேருவால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம். ஸோ இதுல வந்து என்ன கான்டெக்ட் இருக்கும், இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்திய மக்களாகிய நாங்கள், சரிங்களா, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக மாற்றவும் அதன் அனைத்து குடிமக்களுக்கும் பின் வருவனவற்றை உறுதி செய்யவும் மனதார தீர்மானித்துள்ளோம். ஸோ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை அமைக்கணும் அப்படின்னா இறையாண்மை இருக்கணும், சமதர்மமா இருக்கணும், மதச்சார்பற்ற அரசா இருக்கணும், ஜனநாயக குடியரசா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்கள் வந்து இந்தியாவை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இந்திய மக்களுக்கு என்னென்னலாம் வழங்கணும் அப்படின்னா நீதி. ஸோ சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை வழங்கணும். சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம், அந்தஸ்து மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் மற்றும் அவர்களையும் அனைவரையும் ஊக்குவித்தல், தனிநபரின் கண்ணியம், தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யும் சகோதரத்துவம். நமது அரசியலமைப்பு சபையில் இந்த நவம்பர் 26, 1949 அன்று இதன் மூலம் இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு சட்டம் இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்டெக்ட் இருக்கு இல்லையா, இந்த இந்திய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து அதிகாரத்தினுடைய தோற்றுவாய். சரிங்களா? ஸோ முகவுரை வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு முடிச்சிருக்கு. லாஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். ஸோ அவங்க வந்து வேற யாரும் வழங்கல, நமக்கு பிரிட்டிஷோ இல்லை வேற ஒரு நாடோ இல்லை காமன்வெல்த் கூட்டமைப்போ ஐநா சபையோ நமக்கு வழங்கலை. சரிங்களா? ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பை நம்மளே ஏற்றுக்கிட்டு நமக்கு வழங்கியிருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனால இந்தியாவினுடைய மக்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய அதிகாரத்தினுடைய தோற்றுவாயா இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ஒரு இறையாண்மை இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மீனிங் இருக்கு. நம்ம அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய நோக்கங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடிமக்களுக்கு நம்ம எதெல்லாம் வழங்க போறோம் அப்படின்னா இந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், ஒற்றுமை, சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய குடிமக்களுக்கு வழங்க போறோம். சரிங்களா? லாஸ்டா இந்திய அரசியலமைப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இந்த முகவுரை வந்து என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. சரிங்களா? முகவுரை என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949 அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும், அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையின் முக்கிய கூறுகள். ஸோ முகவுரையினுடைய முக்கிய கூறுகளை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பிற்கான அதிகாரத்தின் மூலம் அல்லது அதிகாரத்தினுடைய தோற்றுவாய். ஸோ இந்த பவர்னுடைய பேஸ் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்திய மக்களாகிய நம்மிடம் இருந்து தான். சரிங்களா? ஸோ இந்திய மக்களிடமிருந்து பெறுகிறது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேர்டு வந்து அரசியலமைப்புடைய முகவுரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு நாட்டினுடைய தன்மை, நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய தன்மை வந்து எப்படிப்பட்ட தன்மையா இருக்கு அப்படின்னா இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற ஜனநாயக அல்லது மக்களாட்சி குடியரசு. சரிங்களா? ஸோ இந்த 5 வேர்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு எப்படிப்பட்ட நாடு, இந்தியாவினுடைய தன்மை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பினுடைய நோக்கங்கள். ஸோ அரசியலமைப்பின் நோக்கம் அல்லது முகவுரையினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதி செய்தல். சரிங்களா? நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதி செய்தல். அதுக்கு அடுத்தது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி, அதாவது முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி வந்து என்ன அப்படின்னா நவம்பர் 26, 1949. இதே நாளில் தான் அரசியலமைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கீவேர்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாங்கள். ஸோ இந்திய மக்களாகிய நாங்கள் அல்லது இந்திய மக்களாகிய நாம். ஸோ எதுனா வச்சுக்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு அதன் அதிகாரத்தையும் சட்டப்பூர்வமான தன்மையையும் இந்திய மக்களிடமிருந்தே பெறுகிறது. ஸோ இந்தியாவினுடைய அதிகாரத்தையும் இந்த அரசியலமைப்புக்கான அதிகாரம் மற்றும் சட்டப்பூர்வமான தன்மை வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்திய மக்களிடமிருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? அரசியலமைப்பு எந்த ஒரு வெளிப்புற அதிகாரியாலும் திணிக்கப்படவில்லை. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புற அதிகாரிகள் திணிக்கப்படவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் நபர் மட்டும் அந்த அரசியலமைப்பை எழுதலை. சரிங்களா? அந்த ஒட்டுமொத்த அரசியலமைப்பு நிர்ணய சபையும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பை எழுதியிருக்காங்க. அதாவது தட் மீன்ஸ் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தனியாரால் எழுதப்படாம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களால் எழுதப்பட்டது. சரிங்களா? ஏன்னா எலெக்ஷன் மூலமா கண்டக்ட் பண்ணப்பட்டது தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஸோ என்னதான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை இல்லைன்னாலும் கூட எல்லாரையும் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களால் வரைவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களினுடைய கூட்டு விருப்பத்தையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கிறது. சரிங்களா? ஸோ கூட்டு விருப்பத்தையும் எண்ணங்களையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இறையாண்மை. ஸோ இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இறையாண்மை அப்படின்னா இங்கிலீஷ்ல சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா சூப்பர் பவர் அப்படின்னுவாங்க. தட் மீன்ஸ் இந்தியா வந்து எந்த நாட்டையும் கட்டுப்படுத்தாது. சார், இந்தியாவை எந்த நாடும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், இந்தியாவினுடைய உட்புற விவகாரங்களில் அவங்க எல்லாரும் யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தலையிட முடியாது. சரிங்களா? அப்படியே இருந்தாலும் அவங்க அவங்க பண்றத ஒரு அட்வைஸா ஏத்துக்கிட்டு நம்மளுடைய நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ நம்ம நாட்டுக்கு எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இறையாண்மை என்ற சொல் இந்தியா வேற எந்த நாட்டையும் சார்ந்து இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த நாட்டையும் சார்ந்து இல்லை. நமக்குன்னு சொல்லிட்டு தனி அரசியலமைப்பு இருக்கு, தனி பாராளுமன்றம் இருக்கு, தனி குடியரசுத் தலைவர் இருக்காரு, தனியா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதனால நம்ம விடுதலைக்கு முன்னாடி இருந்த மாதிரி பிரிட்டிஷ் அதிகாரிகளையோ அல்லது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தையோ பிரிட்டிஷ் மன்னரையோ நம்ம சார்ந்து இல்லை. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா இந்தியா தான் இப்போ வந்து இண்டிபெண்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஸோ வேறு எந்த சக்தியும் இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்தவில்லை. சரிங்களா? அடுத்தது சொந்த வெளி மற்றும் உள் விவகாரங்களை நிர்வகிக்க உரிமை சுதந்திரம் இருக்கு. அதாவது நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்னா நம்ம டைரக்டா மீட் பண்ணிக்கலாம். நம்ம போய் நேரடியா அமெரிக்காவை பாக்குறது இல்ல அப்படின்னா ரஷ்யாவை பாக்குறது, போய் சைனாவை பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்க தேவையில்லை. மற்ற நாடுகளும் அது ஓரியன்டா அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். சரிங்களா? ஸோ இறையாண்மை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரம், தனிப்பட்ட உரிமை. ஸோ வேற எந்த இதுவும் இல்லாம நம்ம மட்டும்தான் நம்மளுடைய ஓன் கண்ட்ரியை வந்து நம்ம இண்டிபெண்டா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இறையாண்மை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமதர்மம். ஸோ சமதர்மம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா ஸோ சமதர்மம்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் சமமான நீதியை வந்து வழங்குதல். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலா இந்திய அரசியலமைப்புல வந்து கிடையாது. அதாவது ஒரிஜினலா 1950 வந்து ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பின் முகவுரையில் இந்த சமதர்மம் அப்படிங்கிற வேர்டு வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. சரிங்களா? ஸோ 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 மூலம் தான் சேர்க்கப்பட்டது. ஸோ சமதர்மத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான சமதர்மம் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய சமதர்மம். ஸோ இந்திய சமதர்மம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மார்க்சியம் மற்றும் காந்திய சமதர்மம். ஸோ ரெண்டையும் கலந்தது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய சமதர்மம். சரிங்களா? ஸோ கால் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா? ஸோ அவருடைய கொள்கைகளையும் காந்தியினுடைய கொள்கைகள் ஸோ ரெண்டும் கலந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய சமதர்மம் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக சமதர்மம். ஸோ ஜனநாயக சமதர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா வறுமை, அறியாமை, நோய் மற்றும் வாய்ப்பின் சமத்துவமின்மையை முடிவுக்கு கொண்டு வருவது நோக்கமாக இருந்தது. ஸோ வறுமை, அறியாமை,
நோய் எல்லாம் இருக்கக்கூடாது, வாய்ப்புல வந்து சமத்துவமின்மையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முடிவு கொண்டு வரதான் வந்து என்னது அப்படின்னா ஜனநாயக சமதர்மம். சரிங்களா? ஸோ இந்திய சமதர்மம் அப்படின்னா மார்க்சியம் மற்றும் கால் மார்க்சினுடைய கொள்கைகள் மற்றும் காந்தியினுடைய கொள்கைகள் ரெண்டும் கலந்ததுதான் வந்து இந்திய சமதர்மம். சரிங்களா? ஜனநாயக சமதர்மம் அப்படிங்கிறது உலகளாவிய பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த வறுமை, அறியாமை, நோய், வாய்ப்பின் சமத்துவமின்மை, ஸோ இதெல்லாத்தையும் வந்து முடிவு கொண்டு வரதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக சமதர்மம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மதச்சார்பற்ற தன்மை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பில் வந்து கிடையாது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் வந்து இது வந்து சேர்க்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களும் அரசிடமிருந்து சமமான மரியாதை, பாதுகாப்பு மற்றும் ஆதரவை பெறுகின்றன. தட் மீன்ஸ் என்னன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மதங்களும் சமம். ஸோ அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களும் அரசிடமிருந்து சமமான மரியாதை, பாதுகாப்பு மற்றும் ஆதரவை பெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புடைய 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவில் வந்து எல்லா மதங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எல்லா மதங்களுக்கும் சமமான உரிமை. ஸோ இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர், சீக்கியர்கள், புத்த மதத்தினர்கள், அப்புறம் வந்து பார்சிகள், யாரா இருந்தாலும் சரி, சமண மதத்தை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சமமான மரியாதை எல்லாம் இருக்கு, சமமான பாதுகாப்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலா இந்தியன் அரசியலமைப்புல வந்து கிடையாது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 வந்து சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வழங்குகிறது. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரதிநிதித்துவ நாடாளுமன்றம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னா மக்கள் நேரடியாக ஆட்சியில் பங்கு பெறாமல், சரிங்களா, மக்கள் நேரடியாக அதிக ஆட்சியில் பங்கு பெறாமல் அவர்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக நாடாளுமன்றத்தில் வந்து ஆட்சி பண்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தையும் உள்ளடக்கியது. சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தையும் வந்து இந்த முகவரை இந்த இந்திய ஜனநாயகம் வந்து உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஜனநாயகம் அப்படின்னு வந்துட்டாலே என்ன ஒரு இது அப்படின்னா இங்க இருக்க ஆட்சியாளர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரிங்களா? ஸோ இங்க இருக்க ஆட்சியாளர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கான சட்டங்களையும் மக்களுக்கான திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் இயற்றுகின்றனர். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகம். ஸோ ஜனநாயகம் அப்படின்னாலே தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. சரிங்களா? ஸோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஸோ மக்களாட்சியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சி. சரிங்களா? இப்போ நேரடி மக்களாட்சி முறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா மக்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க, ஓட்டு போட்டோ இல்லை வேற ஏதாவது பண்ணியோ மக்கள் வந்து அந்த சட்டமோ அந்த திட்டம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடி மக்களாட்சி முறை. ஸோ அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரிங்களா? நேரடி மக்களாட்சி முறைக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சி. ஸோ மறைமுக மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா மக்கள் இருப்பாங்க, மக்கள் வந்து பிரதிநிதிகள் இருப்பாங்க, பிரதிநிதிகள் தான் வந்து சட்டம் போட்டு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க இந்த ஒரு சட்டம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது மக்களினுடைய பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க, முடிவு பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மறைமுக மக்களாட்சிங்கிறது. ஸோ மறைமுக மக்களாட்சிக்கான சரியான எடுத்துக்காட்டு வந்து யாரு அப்படின்னா இந்தியா, ரஷ்யா. ரஷ்யா வந்து மக்களாட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஸோ இந்தியா, பிரிட்டிஷ், யுஎஸ் பார்லிமெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சிக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசு. ஸோ குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய அரசுல வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும், அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்றது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முடியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு இருந்துச்சு. ஸோ முடியரசு அல்லது முடியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருந்துச்சு. அதாவது வந்து என்ன அப்படின்னா பரம்பரையாக ஒரு மன்னர் இருப்பாங்க, மன்னருடைய வாரிசு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னர் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
முடியாட்சியை நிராகரித்தல். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மன்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சட்டங்களையும் அவங்களுக்கு தேவையான திட்டங்களையும் தான் கொண்டு வந்துக்குவாங்க. ஸோ மக்கள் நலனை பெருசாக எடுத்துக்கலனாலும் தன்னுடைய நலன் சார்ந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்து ஒரு சில திட்டங்கள்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடியரசு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை நிராகரிக்குது இந்திய அரசியலமைப்பு. சரிங்களா? அதை நிராகரித்து குடியரசு மூலமாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை அரசமைப்பை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிறைவு சரிங்களா? ஸோ முடியாட்சியை நிராகரிப்பதையும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு அரசியல் அமைப்பை நிறுவுவதையும் பிரதிபலிக்கிறது. ஸோ அதனுடைய அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வந்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் முடியரசு என்பது கிடையாது, மன்னராட்சி முறை என்பது கிடையாது. அதுக்கு பதிலாக குடியரசு அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய நீதி. ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படிப்பட்டது, இந்திய அரசியலமைப்பினுடைய நீதி வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய தன்மையை பத்தி பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்தது முகவுரையினுடைய நோக்கங்கள் அல்லது இந்திய அரசியலமைப்பினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ நான் ஒரு மூணு இது சொல்லியிருந்தேன் இல்லையா? நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் வந்து ஒருமைப்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய நோக்கங்கள். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்குற மாதிரி வரும் அப்படின்னா நீதி. ஸோ நீதி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நீதி இருக்கு. சமூக நீதி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா? ஸோ நீதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வகை இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமூக நீதி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நீதி, அரசியல் நீதி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம். சமத்துவத்திலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒன்று குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பொருளாதார சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சகோதரத்துவம், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருமைப்பாடு, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சகோதரத்துவத்துக்கு கீழேயே வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த முகவுரை தொடர்பான வழக்குகள், முகவுரையை வந்து திருத்த முடியுமா, கேசவானந்த பாரதி கேஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு, அரசியலமைப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ லென்த்தாக போயிட்டே இருந்தால் உங்களுக்கும் வந்து தூக்கம் வந்துடும். ஸோ கண்டினியூஸாக அதை கவனிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய நோக்கங்கள் என்ன, இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு வந்து நிறைவேறிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பில் நோக்கமாக வச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.